இந்த சேனலை பார்வையிட்டு வரும் ரசிக பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் எனது பணிவான நன்றிகள். வில்லியம் ஷேக்ஸ்பியரின் டாமிங் ஆஃப் ஸ்ரீவ் நகைச்சுவை நாடகத்தை அடிப்படையாக வைத்து பாலமுருகன் தமிழில் எழுத பி. மாதவன் இயக்கத்தில் நடிகர் திலகமும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த பட்டிக்காடா பட்டணமா 1972 மே 6ஆம் நாள் கருப்பு வெள்ளை திரைப்படமாக வந்து கலக்கிய படம். கேட்டுக்கோடு உரிமை மேளம் பாட்டுக்கு இந்த அளவு பாவனையுடன் சிவாஜி ஆடிய ஆட்டம் எந்த நடிகர்களாலும் ஆட முடியாது. அவருடைய ஆட்டம் மிரட்சியான சந்தோஷத்தை கொடுத்து நம்மையும் ஆட வைக்கும். அந்த வருடத்தில் அதிக வசூலுடன் 189 நாட்கள் ஓடி சாதனை செய்தது. வெள்ளி விழா கொண்டாடிய கடைசி கருப்பு வெள்ளை படம். அடி என்னடி ரக்கமா பட்டி தொட்டி எங்கும் பரவியது. 1973 தேசிய விருது பெற்ற சிறந்த படம். 1973 சிறந்த தமிழ் படத்துக்கு பிலிம்பேர் விருது கிடைத்தது. இந்த படத்தை காமராஜருக்கு தனியாக திரையிட்டு காட்டப்பட்டது. நம்முடைய நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உன்னத கருத்தையும் மக்கள் எப்படி வாழ வேண்டுமென உயரிய கருத்தையும் தெரிவிக்கின்ற சிறந்த படம் என்று காமராஜர் பாராட்டினார். நடிகர் திலகத்தின் நாட்டுப்புறத்தை சார்ந்த கதையமைப்பில் முதல் வியாபார ரீதியில் பெரும்பாலும் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய வெற்றியை தந்த திரைப்படம். இந்த படத்தின் அடிப்படை கரு நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் பரவலான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதாகும். இந்த படம் சிவாஜியின் ஒப்பற்ற நடிப்பினும் ஆதாரத்தால் தான் இந்த படமே நின்றது. அவர் 2 விதமான வித்தியாசமான பாத்திரங்களை மக்களுக்கு திருப்தி தரும்படி சித்தரித்து காட்டினார். 1972 ஜூன் 28 ஆனந்த விகடன் விமர்சனத்தில் இந்த படத்தின் சிவாஜியின் ஆற்றல் மிகுந்த நடிப்பு தான் முன்னிலை வகிக்கின்றது. மிக அழகான வெளிப்புற படப்பிடிப்பு இல்லையென்றால் எப்போதும் போல புதிய மந்தையில் பழைய கல் என்ற கதை போல ஆகியிருக்கும். மனோரமா அவருடைய பாத்திரம் படத்தின் ஆரம்பத்தில் அருமையாக மதுரை வசனத்தை சரளமாக மிக அழகாக பேசுவது ரசிகர்களை கவரும்படியாக இருந்ததென தி ஹிந்து பாராட்டியது. பெலுடூரி பாபா நாட்டுப்புற மருமகன் 1973 தெலுங்கு மொழியில் மறு தயாரிப்பில் ANR நாகேஸ்வரராவ் லட்சுமி நடித்த திரைப்படம். புட்டஞ்சா கன்னட மொழியில் வி. ரவிச்சந்திரன் மீனா நடித்து மறு தயாரிப்பில் வண்ணப்படமாக வெளிவந்தது. பனாரசி பாபு 1997 கோவிந்தா ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் ஹிந்தி நகைச்சுவை திரைப்படமாக வெளிவந்தது. இத்தனை மொழிகளில் வந்தாலும் யாரும் சிவாஜி அவர்களுக்கு இணையாக வைத்து பார்க்க முடியவில்லை. ஆரம்ப காட்சியிலேயே அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடலுடன் நெருப்பு சட்டியை கையில் ஏந்தி வரும் மூக்கைனாக நடிகர் திலகம் ரசிகர்களின் கர ஒளியையும் கற்பூர தீப ஆராதனையும் அள்ளிச் செல்வார். ஜெயலலிதா வந்த பிறகு சூடு பிடிக்கும் ஆட்டம், சிலம்பாட்ட சண்டையில் தூள் கிளப்புவார். கவிஞர் கண்ணதாசனின் சிறப்பான பாடல்களும் படத்துக்கு சிறப்பு சேர்த்தது. கேட்டுக்கோடி உரிமை மேளம் ஆட்டம் இன்றும் மறக்க முடியாதது. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் என்னும் பாடலுக்கு பட்டணத்து இளைஞனாக வந்து கலக்குவார். மொத்தத்தில் பார்த்தவர்களை திரும்ப திரும்ப பார்க்க வைத்த ஒரு ஜனரஞ்சக திரைப்படம். இன்றைக்கும் இது போன்ற படங்கள் எத்தனையோ வந்தாலும் நடிகர் திலகத்தின் நடிப்பை யாரும் தொட முடியாது.